Hey all, welcome back to Simply the Case YouTube channel and it's me Nikshita. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து Black Friday சேலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எலாபரேட் பண்ணி ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆன ப்ராடக்ட்டே இந்த ஃபார்முலா RXோட மாய்ஸ்சரைசர் தான். நான் அவங்களோட 3 மாய்ஸ்சரைசருமே ஆர்டர் போட்டுட்டேன். எனக்கு இந்த பிராண்டை என்னோடய ஆஃபீஸ் கொலீக் தான் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்களே. இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குன்னே எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. நக்ஷத்ரா ஒரு யூடியூப் சேனலில் சொல்லிட்டு இருப்பாங்க அப்பப்போ. ஸோ அவள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த யூடியூப் சேனல் பார்க்கும்போதும் எனக்கு ஓகே அப்போ நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டியூப் மட்டும் தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ரேண்டமான ஒரு டேயில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஒரு buy 2 get 1 ஆஃபர் வந்து தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நான் அந்த 3 மாய்ஸ்சரைசருமே ஆர்டர் போட்டுட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு டியூப் வந்து ஹைட்ரேட்டிங் ஜெல் தான். இது ஆல்மோஸ்ட் காலியே ஆக போகுது, பார்த்தாலே தெரியுதுல்ல அந்த டியூப். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது அது ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வாட்டரியாக ஸ்கின்னே ஒரு மாதிரி நல்லா க்ளோவிங்காக இருக்கும். எனக்கு அந்த ஸ்கின் க்ளோவிங் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு எப்பவுமே அந்த ஸ்கின் கொஞ்சம் நல்லா, எனக்கு அந்த பிக்மெண்டேஷன் பிளாக் சர்க்கஸ் எது இருந்தாலும் எனக்கு பிரச்சனைனா எனக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோவியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் பார்த்து ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட் அட் ப்ளேயோட பாடி லோஷன் அண்ட் பாடி வாஷ் தான். எனக்கு வந்து இந்த பிராண்டோட பாடி லோஷன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்கின் க்ளோவியாக பளபளன்னு இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிராண்டோட மாய்ஸ்சரைசர் வந்து பாடி லோஷன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் அந்த க்ளோவினஸ் கொடுக்குமே, நல்லா பளபளன்னு இருக்கும் இதை அப்ளை பண்ணும்போது. ப்ளஸ் ஸ்டிக்கியாக இருக்கிறது இதோட மெயின் ரீசனே வந்து எப்படின்னா ஸ்டிக்கியாக இருக்கா, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண மாதிரியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா ஒரு மாதிரி க்ளோவிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ளோவிங்னஸ்னால் உங்களுக்கு பார்த்தா தெரியுது ஒரு மாதிரி நல்லா க்ளோவியாக இருக்குது, ஆனால் ஸ்டிக்கியாக இருக்கவே இருக்காது. அண்ட் தென் இந்த லோஷன் பாட்டிலில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கிளிப் மாதிரி வந்திருக்கும், அந்த லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ட்ராவல் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பாட்டிலையும் இப்போ வருது. இந்த வாட்டி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணதே இந்த பில்கிரிம்ஸ் பிராண்ட்லேருந்து தான். எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன், ஏன்னா நிறைய ஃப்ரீ பைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த பில்கிரிம்ஸ் பிராண்டில். ப்ளஸ் buy 1 get 1 ஆஃபரும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டேன். பில்கிரிம்ஸ் பிராண்டில் எனக்கு ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆனதே இந்த அண்டர் ஐ ரோலான் தான். இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் சும்மா தான் கார்ட்டில் ஆட் பண்ணேன், ஏன்னா buy 1 get 1 ஆஃபர் வந்து எனக்கு அப்ளை ஆகிறதுக்கு. ஆனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் ஆர்டர் போடணும், சும்மா காசு செலவு பண்ண வேணாம் இல்லையா. ஸோ அதனால எனக்கு பிளாக் சர்க்கிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ரோலான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு இது ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும் கூட எனக்கு தெரியல. இந்த ரோலானோட டிப்பில் வந்து ஒரு பால் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு ரப் பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கண்ணில் அப்ளை ஆகிற மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதே மாதிரி நான் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து அப்ளை ஆகவே இல்லை. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லலாம் பார்த்து லேட்டராக தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ரிசீவ் ஆகிருந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு மோஸ்ட் வாண்டடான ஒரு ப்ராடக்ட். இந்த ஒரு ப்ராடக்ட்காக தான் நான் வந்து பில்கிரிம்ஸில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஏர் சீரம் தான். இந்த ஏர் சீரம் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து செகண்ட் டைம் ஏர் ஸ்மூத்னிங் பண்ணி 3 months தான் ஆகுது. அதுக்குள்ளேவே எனக்கு வந்து ஹேர் க்ரோட்டும் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது வந்து ஒரிஜினல் ஹேர், அண்ட் தென் அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர் வந்து வளர்ந்துருக்கு. ப்ளஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாகவும் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரிஸ் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷாம்பு கிடைக்குமான்னு பார்க்கும்போது இதுவுமே எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு என்னோடய ஆஃபீஸ் கொலீக் தான் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தா. இந்த சீரம் வந்து ஸ்ப்ரே மாடலில் கொடுத்துருந்தாங்க, ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கேப்பில் இருந்துச்சு. இது வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா இந்த ப்ராடக்டை வந்து நான் சத்தியமாக வாங்கியிருக்கவே மாட்டேன். நோ கமெண்ட்ஸ். முடிக்கு தானே ஆட் பண்ணேன், அதான் இந்த சைடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்றது நான் வந்து வீடியோட இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போயிடலாம். ஸ்மெல்லை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஒரு மாதிரி ஹெர்பல் ஸ்மெல் தான் இருக்குது இதோட ஸ்மெல்லு. மை சட்டில்டா நல்லா இருக்குது. ஷாம்பூ ஸ்மெல்லாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, ஸ்மெல் நல்லா இருக்கு. இதில் எனக்கு வந்து 2 பேக் ஃப்ரீயாக வந்தது. இந்த ஒரு பேக்
பில்கிரிமோட ஜூட் பேக். ஒரு நார்மல் மேக்கப் பவுச். இதுலையுமே பில்கிரிம் சொல்லிட்டு உங்களுக்கு வரும் பிளாக் கலரில். அண்ட் தென் 2 பேக்கெட்ஸ் இருக்கு. ஃப்ரீ கிஃப்ட்ஸ்னால் எனக்கு இதுதான் 2 ஃப்ரீ கிஃப்ட்ஸ். இதில் என்ன இருக்குன்னு நான் சொல்லி காட்டுறேன். ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடையாது, ஃப்ரீ பைஸ். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பெருசுலாம் பார்த்துடலாம். என்ன எடுக்கலாம், இவ்வளோ இருக்குது. ஐயோ, இவ்வளோ இருக்குது. எஸ், திஸ் பர்ஃப்யூம். 2 பர்ஃப்யூம். பில்கிரிம்ஸோட ஜென் அண்ட் ஆல்ஃபா. இது 2 பர்ஃப்யூம். இது 2த்துல நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்ம ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக ஒரு ஸ்மெல் இருக்குது. இதை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இதை என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் சீல் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்றது நான் வந்து ஷார்ட்ஸில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ணிவிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு அவன் எப்படி இருக்குன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி மென்ஸ் பர்ஃப்யூமில் இந்த ஃப்ளேவர் அக்வா ஃப்ளேவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபீமேலோட எனக்கு அவ்வளோவா எதுவுமே பிடிக்காது. பில்கிரிம்ஸோட ஜென் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இந்த ஃப்ளேவருமே இது வந்து ரொம்ப ப்ரீமியம். நான் வந்து இவ்வளோ பெரிய பாட்டிலெலாம் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பெரிய பாட்டில் ப்ளஸ் ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. இவ்வளோ பெரிய பாட்டில் வருது தெரியுதா? என்னோட கை சைஸுக்கு இருக்குது பாட்டில். ஸோ இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக, எப்படி சொல்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ளேவராக இருக்குது. ஜென் இது வந்து யூடி பர்ஃப்யூம் சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு மேலே அடித்தா கொஞ்சம் நல்லா ஸ்டேவாக இருக்கும். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்லேயும் அடிச்சுக்கலாம். ஸ்கின்னில் அடிச்சுனா இன்னும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். இடியூ வாயில் நுழையில, சாரி. ஸோ இந்த ஸ்மெல் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஐயோ, இப்படி அடிச்சு பார்ப்போமா? டச்சுக்கு. ஆனால் இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லாம் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எனக்கு தெரில. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதில் என்னன்னு பார்க்கலாம்னா, இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, இதையும் பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு ஃப்ரீயாக வந்தது. ஒரு ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் எனக்கு ஃப்ரீயாக வந்ததுன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து என்னென்னா, அந்த ஒரு டைமில் வந்து நம்ம ஆர்டர் போட்டோன்னா எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பில்கிரிம்ஸில் அப்பப்போ ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்த ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் இந்த ஒரு க்ரீம். இது வந்து சம்திங் ரெட் வைன் க்ரீம் நினைக்கிறேன். இது என்னோடய லிஸ்ட்லேயே கிடையாது, எனக்கு ஃப்ரீயாக வந்ததுனால ஐ ஜஸ்ட் டேக் இட் தட். இது எப்படி இருக்குது பார்ப்போம், இல்லை எப்படி இருக்குன்ட்டு. ஓ, இப்படி தான் இருக்கு. லைட்டாக வாயில் பட்டுச்சு, இனிப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்குது இந்த ஸ்மெல்லு. ஆனால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கும் தெரில. நீங்கள் வந்து இது வாங்கி அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்தா, இந்த ஜான்சன்ஸ் பேபியோட லோஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் இருக்கணும். தெரில, எனக்கு வருது, சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் எப்படி இருக்குது நான் காட்டுறேன். இது வந்து பில்கிரிம்ஸோட ரெட் வைன் ஃபேஸ் க்ரீம் SPF 30. எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சோம்பேறித்தனமாக இருந்தால் கொடுத்துருக்க மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐம் ஸோ சாரி. ஸோ இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் எதுவுமே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. அந்த கெமிஸ்டோட பாடி லோஷன் மட்டும் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அது தாண்டி எதுவுமே நான் ட்ரை பண்ணதில்லை. அண்ட் தென் ஃபார்முலா RX அந்த மாய்ஸ்சரைசர், கண்டிப்பாக அந்த ஃபார்முலா RX அந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக எல்லாருமே வாங்குங்க. சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இத்தனைக்கு buy 2 get 1 ஆஃபர் போயிட்டுருக்கு. அதில் கண்டிப்பாக வாங்குங்க. 1500 கிட்ட தான் வருது, வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னா, இந்த பில்கிரிம்ஸோட ஹேர் ஷாம்பு அண்ட் ஹேர் கண்டிஷ்னர் தான். எனக்கு இந்த ஹேர் கேருக்காக மட்டும்தான் இந்த பில்கிரிம்ஸுன்ற ஒரு ப்ராண்டில் போய்ட்டு ஆர்டர் போட்டு வாங்கவே செஞ்சேனே. அதை தாண்டி எல்லாமே எனக்கு buy 1 get 1 ஆஃபர் ஃப்ரீயில் வந்தது தான். அண்ட் தென் சன்ஸ்க்ரீனுமே நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 600 rupees. ஆனால் நிஜமாகவே இது ஒரு சோட்டா பேக்காக கொடுத்துட்டாங்க. என்னோடய கை சைஸுக்கு தான் இருந்துச்சு இந்த ஒரு
சன்ஸ்க்ரீமோட பேக்கேஜ் நான் அந்த கண்டிஷ்னர் லெவலுக்கு வரும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப குட்டியாக ஒரு மாதிரி நான் ஃப்ரீ பைலாம் நினச்சேன் இதை. அண்ட் தென் இப்போ ரீசெண்ட் டேஸாகவே இந்த ஆக்டர்ஸோட வின்டேஜ் லிப்ஸ்டிக் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் பில்கிரிம்ஸில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருக்கும் இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்க்குறதுக்கு. அப்ளை பண்ணும்போது கிளிட்டரியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் கிளிட்டரியாலாம் இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 600 rupees, கொஞ்சம் நாட் ஒர்த்து தான். ஓகே, இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் தான் பில்கிரிம்ஸோட ஃப்ரீ கிஃப்ட். எனக்கு 2 சோட்டா பேக்ஸில் வந்து கிஃப்ட்ஸ் வந்திருந்தது. இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. நான் ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் பேக்கேஜ் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து ஒரு மினி நியாசினமைட் சீரம் தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு சோட்டா பேக் சன்ஸ்க்ரீன். அது ஆல்ரெடி வந்ததே ஒரு சோட்டா பேக் தான், இது அதை விட ஒரு சோட்டா பேக்கு. அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் சைஸ் ஒரு ஃபேஸ் க்ரீம் காட்டினேன் இல்லையா, அதோட ஒரு ஸ்மால் சைஸ் ஃபேஸ் க்ரீம் நைட் ஜெல் தான். அந்த ரெட் வைனில் இது ஒரு நைட் ஜெல் வந்து ரிசீவ் ஆயிருந்தது. அண்ட் தென் இப்போ ரொம்ப மோஸ்ட் ரீசெண்டாக நான் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இது வந்து நான் பார்த்தேனே, இது வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த கொரியன் ஸ்டைல் அந்த ஸ்கின் கேர் வருது பார்த்திங்கன்னா, அந்த பேஸான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் இது. நான் தெரிஞ்சுன்னா இதையும் நான் ஆர்டர் போட்டிருப்பேன். ஆனால் நல்ல வேளை எனக்கு ஒரு சோட்டா பேக் வந்து ரிசீவ் ஆனதில் எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி. அவள் தான் ஃபஸ்ட் பேக்கில் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பிளாக் கலர் கவரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இதில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஏர் கேர் ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. இதுலேயுமே எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம், அந்த SPF அந்த ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. இதுவுமே ஒரு சோட்டா பேக் தான். தென் ஒரு குட்டியான ஒரு ஷாம்பூ, அதுக்கப்புறமேட்டு ஒரு கண்டிஷ்னர், இது 2மே ரிசீவ் ஆகிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தான். நான் சும்மா ஒரு ரேண்டமாக கேட்டேன், நான் எனக்கு வாங்கி தருவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுவுமே ஒரு Black Friday சேலில் தான் எனக்கு வாங்கி கொடுத்தானே. இது வந்து buy 1 get 1 ஆஃபரில் தான் வந்துச்சு. 2மே சேர்த்து வந்து 800 750 சம்திங் வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது இந்த லிப்ஸ்டிக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் இட் அவுட். எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் திஸ் வீடியோ டு வாட்ச். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பாய்.